Hello students, welcome back to our channel. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஸ்டூடண்ட்ஸ்க்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் டீடைல்ஸ், கோர்ஸ் டீடைல்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க இனிமே 12th எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் சில நாட்களே இருக்கிற இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் கூட ரெண்டாவது முடிவு பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா தமிழக அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லப்படுற டோர் அந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்ல காலேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்ல நீங்க வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அட்டானமஸ் காலேஜஸ் என்னென்ன, நான் அட்டானமஸ் காலேஜஸ் என்னென்ன, கவர்மெண்ட் எய்ட் காலேஜஸ் என்ன, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பார்த்துடலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய அட்டானமஸ் காலேஜஸ் என்னென்ன, அதுவும் திருவள்ளூர்ல லொகேட் இருக்கக்கூடிய அட்டானமஸ் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரச்சீசா இன்ஜினியரிங் காலேஜுங்க, அது கவுன்சிலிங் கோட் 1110. தென் செகண்ட் வந்து ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜுங்க, இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான். அது வந்து 1112ல வந்து அதோட கவுன்சிலிங் கோட் வச்சு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜுங்க, இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான். 1113 அப்படிங்கிறது இந்த காலேஜ் கவுன்சிலிங் கோட். இதுல வந்து எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜுங்க, இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, 1114 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தரா இன்ஜினியரிங் காலேஜ், இது ஒரு அட்டானமஸ் காலேஜுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1118 அப்படிங்கிறது இந்த காலேஜ் கவுன்சிலிங் கோட். கவுன்சிலிங் கோட் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே நேம்ல நிறைய காலேஜஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப வேல்டெக்ல மல்டிடெக் இருக்கு, ஹைடெக் இருக்கு. சோ அது வந்து வேறுபடுத்தி காட்டணும் அப்படின்னா நீங்க அந்த காலேஜ் கவுன்சிலிங் கோட் மட்டும் நோட் பண்ணி தெளிவா வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்திருக்கு. 1120 அப்படிங்கிறது இந்த காலேஜ் கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தரா இன்ஜினியரிங் காலேஜுங்க, ஆவடி 1122 அப்படிங்கிறது இந்த காலேஜ் கவுன்சிலிங் கோட். ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்கோட்டை தாலுகா திருவள்ளூர்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. 1126 அப்படிங்கிறது இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி தாலுகா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான் லொகேட் ஆயிருக்கு. 1128 அப்படிங்கிறது இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜேபி நகர், போன் மகாபுரம் ரோடு, அதாவது ஓஎம்ஆர் ரோடு, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து நசரத்பேட், பூந்தமல்லி, சென்னை, அதாவது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1210. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், ராமபுரம், சென்னை, அதாவது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் லொகேட் ஆகக்கூடியது. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா 1304. சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் ரீஜனில் அமைஞ்சிருக்க காலேஜஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அமைந்திருக்கக்கூடிய அட்டானமஸ் காலேஜஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம சேனல்ல டே பை டே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோஸ் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.